ஒரு அழகிய காட்டில் பல வகையான விலங்குகள் வாழ்ந்து கொண்டிருந்தன. அந்த காட்டில் ஒரு பெரிய ஏரி இருந்தது. அந்த ஏரிக்கரையில் ஒரு கொக்கு வாழ்ந்து வந்தது. அது மிகவும் சாது மனம் உள்ளதாக இருந்தாலும் சில நேரங்களில் மற்றவர்களை ஏமாற்றும் பழக்கம் கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த காட்டில் வாழ்ந்த ஒரு நரி கொக்கின் தந்திரத்தால் ஏமாந்து போனது. என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்வோமா? வாருங்கள், கதைக்குள் போகலாம். ஒரு நாள் காலை கொக்கு ஏரியில் உள்ள மீன்களை பிடித்து வயிறு நிரம்ப சாப்பிட்டுவிட்டு கரையில் உட்கார்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது. அப்போது அங்கே ஒரு நரி தண்ணீர் குடிக்க வந்தது. கொக்கு நரியை பார்த்து, "வணக்கம் நண்பரே, இன்று மீன் பிடிப்பு எப்படி இருக்கிறது?" என்று கேட்டது. நரி கொக்கை பார்த்து, "எனக்கு மீன் பிடிக்க தெரியாது. நீங்கள் எப்படி இவ்வளவு அழகாக மீன்களை பிடிக்கிறீர்கள்?" என்று கேட்டது. கொக்கு தன்னை பெரிதாக காட்டிக்கொள்ள விரும்பியது. "ஓ, இது மிகவும் எளிது. நான் ஒரு சிறப்பு மந்திரம் சொல்லி மீன்களை கரைக்கு வரவைக்கிறேன். அவை தண்ணீரில் இருந்து வெளியே துள்ளி வந்து என் வாயில் விழுகின்றன" என்று பொய் சொன்னது. நரி ஆச்சரியமாக, "உண்மையாகவா? அப்படியானால் நானும் அந்த மந்திரத்தை கற்றுக்கொள்ளலாமா?" என்று கேட்டது. கொக்கு தனக்குள் சிரித்துக்கொண்டு, "நிச்சயமாக. ஆனால் இந்த மந்திரம் வேகமாக சொல்ல வேண்டும். நீங்கள் முதலில் உங்கள் கண்களை மூடி கைகளை தூக்கி 'மீன்களே வாருங்கள், மீன்களே வாருங்கள்' என்று 3 முறை சொல்ல வேண்டும்" என்று சொன்னது. நரி மகிழ்ச்சியாக அதை செய்ய முயன்றது. அது கண்களை மூடி கைகளை தூக்கி "மீன்களே வாருங்கள், மீன்களே வாருங்கள், மீன்களே வாருங்கள்" என்று சத்தமாக கத்தியது. ஆனால் கொக்கு அதற்குள் ஏரிக்குள் ஒரு பெரிய மீனை பிடித்து வாயில் போட்டுக்கொண்டு, "உங்களுக்காக ஒன்றும் வரவில்லையே, நீங்கள் மந்திரத்தை சரியாக சொல்லவில்லை" என்று கேலி செய்தது. நரி மிகவும் வருத்தமடைந்தது. "நான் மீண்டும் முயற்சி செய்கிறேன்" என்று சொல்லி மீண்டும் மந்திரத்தை சொன்னது. ஆனால் மீன்கள் வரவில்லை. கொக்கு மட்டும் தனக்கு வேண்டிய மீன்களை எல்லாம் பிடித்து சாப்பிட்டுவிட்டு, "நீங்கள் இன்னும் பயிற்சி செய்ய வேண்டும்" என்று சொல்லி பறந்து சென்று விட்டது. நரி மிகவும் பசியோடு இருந்தது. கொக்கு தன்னை ஏமாற்றியதை அது புரிந்து கொண்டது. "இனிமேல் நான் எவரையும் நம்ப மாட்டேன்" என்று கோபத்தோடு சொல்லிக் கொண்டது. சில நாட்களுக்கு பிறகு கொக்கு ஒரு வேட்டைக்காரனின் வலையில் சிக்கியது. அது தப்பிக்க முயன்றாலும் வலையை கிழிக்க முடியவில்லை. அப்போது அதே நரி அங்கே வந்தது. கொக்கு நரியை பார்த்து, "ஐயோ நண்பரே, என்னை காப்பாற்றுங்கள். இந்த வலையில் இருந்து என்னை விடுவித்தால் நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன்" என்று கெஞ்சியது. நரி கொக்கின் முரணான பேச்சை நினைத்து பார்த்தது. அது சிரித்துக்கொண்டு, "நீங்கள் முன்பு என்னை ஏமாற்றினீர்கள். அன்று நீங்கள் செய்தது தவறு. ஒருவர் மற்றவரை ஏமாற்றினால் அது ஒரு நாள் திரும்பவும் வந்து அவரையே பாதிக்கும்" என்று கூறிவிட்டு அங்கிருந்து நடந்தது. கொக்கு தனது தவறை உணர்ந்தது. ஆனால் பிறகு வேட்டைக்காரன் வந்து கொக்கை பிடித்து சென்று விட்டான். நரி கொக்குக்கு உதவாமல் போனது கடினமாக இருந்தாலும் அது ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்தது. மற்றவர்களுக்கு தீங்கு செய்தால் அது நமக்கே திரும்பும். நீதி: ஒருவரை ஏமாற்றுவது எப்போதும் நல்லதல்ல. நேர்மையாக வாழ்வதே மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த கதையில் சந்திப்போம். Until bye from Sara. நன்றி.